அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் கீழ் செயல்படுகின்ற கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனங்களில் 2026-2027 ஆண்டிற்கான கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 2026-2027 ஆண்டிற்கான கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் கீழ் செயல்படுகின்ற கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையங்களில் 2026-2027 ஆண்டிற்கான கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழ்நாடு கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையங்கள் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பை நம்ம பார்க்கலாம். 2026-2027 ஆண்டு முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கான மாணவர் சேர்க்கை கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் 2026-2027 ஆண்டு முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் இணையதளம் மூலம் மட்டுமே வரவேற்கப்படுகின்றன. பயிற்சி காலம் 1 வருடம், 2 பருவ முறைகள், அதாவது செமஸ்டர் சிஸ்டம், 2 செமஸ்டர், முதல் பருவம் 6 மாதங்கள், 2ஆம் பருவம் 6 மாதங்கள். இதற்கான கல்வி தகுதி குறைந்தபட்ச கல்வி தகுதியாக +2 தேர்ச்சி அல்லது 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து 3 ஆண்டு இளநிலை பட்டதாரிகளும் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படும். 1/7/2026 அன்று குறைந்தபட்ச வயது வரம்பு 17 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு எதுவும் கிடையாது. கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி தமிழில் மட்டுமே பயிற்றுவிக்கப்படும். பயிற்சிக்கான தேர்வுகளை தமிழில் மட்டுமே எழுத வேண்டும். இப்பயிற்சிக்கு அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tncu.tn.gov.in மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். பயிற்சிக்கு 8/6/2026 அன்று முதல் இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து அதற்கான சான்றிதழ்கள் மற்றும் புகைப்படம் பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹100 இணைய வழியே செலுத்தப்பட வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட மேலாண்மை நிலையங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டுமெனில் தனித்தனியே இணைய வழியில் ₹100 விண்ணப்ப கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். இணையதளத்தில் மூலம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 20/7/2026. அதற்கு பின்னர் புறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பயிற்சிக்கான கூடுதல் விவரங்கள், வழிகாட்டு நெறிமுறைகள் ஆகியவற்றை தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் இணையதள முகவரியான www.tn.gov.in மூலம் தெரிந்து கொள்ளலாம். இணையவழி மூலம் விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இணைய வழியாக அல்லாமல் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களுக்கு விண்ணப்பித்தால் அவ்வாறு புறப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு பயிற்சியில் சேர்வதற்கு தகுதி பெற்றவர்கள் விவரம் பயிற்சி நிலையங்கள் மூலம் தெரிவிக்கப்படும். பயிற்சியில் சேர்வதற்கு தேர்வு செய்யப்படும் பயிற்சியாளர்கள் சம்பந்தப்பட்ட பயிற்சி நிலையத்திற்கு உரிய ஆவணங்களுடன் நேரடியாக சென்று பயிற்சியில் சேர்ந்து கொள்ள வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட பயிற்சியாளர்கள் பயிற்சிக்கான கட்டணம் ₹20,750 முழுவதும் ஒரே தவணையில் இணைய வழியாக செலுத்த வேண்டும். இவ்வாறு இந்த நோட்டிபிகேஷன்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே 2026-2027 ஆண்டிற்கான கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சியில் சேர விரும்புபவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tncu.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம், தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் யூனியன் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையானவர்கள் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த மெனுவிலேயே சேவைகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதாவது சர்வீஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க அப்ளிகேஷன் மண்டல வாரியாக மேலாண்மை நிலையங்கள் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். வெல்கம் டு TNCU சென்ட்ரலைஸ்ட் அட்மிஷன் போர்ட்டல், தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் மையப்படுத்தப்பட்ட சேர்க்கை தளம், அகாடமிக் இயர் 2026-2027 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல கீழே வந்தீங்கன்னா செலக்ட் யுவர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. CLG அப்ளிகேஷன், ICM அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. ICM அப்ளிகேஷன் அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன். இதுல தான் நம்ம இந்த கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பிக்க முடியும். இங்க கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம் ICM விண்ணப்பம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ அண்ட் அட்வான்ஸ்டு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஃபார் கோஆபரேட்டிவ் செக்டர் ப்ரொஃபஷனல் அண்ட் ஃப்ரெஷ் கிராஜுவேட் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளை நவ் ICM ப்ரோக்ராம் அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுல கொடுத்திருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பயிற்சி பற்றிய கூடுதல் தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முழு நேரம், அதாவது ரெகுலர் கோர்சஸ் 2026-2027 பயிற்சி தகவல் தொகுப்பு 2026-2027 ஆண்டு முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி. கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி முழு நேரம் 2026-2027 தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் அங்கங்களாக செயல்படும் TNCU 27+1 அதர்ஸ் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ள நிபந்தனைகளின்படி 2026-2027 ஆண்டில் பயிற்சியாளர்களின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இணையதள வழியாக விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப கட்டணம் மற்றும் பயிற்சி கட்டணம் ஆகியவை இணையதளத்தின் மூலம் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் பொது நிதி வங்கி கணக்கில்
செலுத்துவது தொடர்பாகவும் பரிசீலனை குழுவின் ஒப்புதல் விவரம் தெரிவிக்கப்படுகிறது. இதை ரீட் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பயிற்சி கட்டண விவரங்கள் கொடுத்திருப்பாங்க. கீழ்கண்டுள்ள தலைப்புகளின்படி பயிற்சி கட்டணம் வசூலிக்கப்படும். பயிற்சி கட்டண விவரம்: கற்பிப்பு கட்டணம் ரூபாய் 8000, விண்ணப்ப படிவம் மற்றும் பதிவு கட்டணம் ரூபாய் 100, நாட்குறிப்பு கட்டணம் ரூபாய் 300, எழுதுபொருள் கட்டணம் ரூபாய் 600, தேர்வு கட்டணம் மற்றும் சான்றிதழ் 2500, புத்தக கட்டணம் ரூபாய் 2000, நூலக காப்பீடு தொகை திரும்ப வழங்க வேண்டியது ரூபாய் 300, தபால் கட்டணம் ரூபாய் 207, கூட்டுறவு முரசு மற்றும் ஜெனரல் ஆஃப் கோஆபரேஷன் இதழுக்கு 500 ரூபாய், விளையாட்டு கட்டணம் ரூபாய் 150, கணினி பயிற்சி கட்டணம் 1500, நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் கட்டணம் ரூபாய் 4543, அடையாள அட்டை ரூபாய் 150, மொத்தமாக 20850 ரூபாய் செலுத்தப்பட வேண்டும். கட்டணம் செலுத்தும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 100 ஆன்லைன் வழியாக விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கும் போது செலுத்தப்பட வேண்டும். பயிற்சி கட்டணமானது பயிற்சியில் சேர்வதற்கு தகுதி பெற்ற பிறகு பயிற்சியில் சேரும் போது 20750 ரூபாய் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். மொத்த கட்டணமும் ஒரே தவணையில் செலுத்த வேண்டும். கட்டணம் திரும்ப வழங்கப்பட மாட்டாது. பயிற்சி நிலைய இடமாற்றம் அனுமதிக்கப்படாது. பயிற்சிக்கான திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. புதிய பாடத்திட்டத்தின்படி கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி 1 வருட கால பயிற்சியாக 2 பருவ முறைகளாக, அதாவது செமஸ்டர் சிஸ்டம், ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் 6 மாதங்கள் 6 மாதங்கள் என பிரிக்கப்பட்டுள்ளது. பின்வரும் பாடப்பிரிவுகளில் தமிழில் பாடம் நடத்தப்பட்டு வகுப்பறை பயிற்சிகள் மற்றும் செய்முறை பயிற்சிகள் நடத்தப்படும். இறுதி தேர்வினை தமிழில் மட்டுமே எழுத வேண்டும். இறுதி தேர்வானது கொள்குறி வினா அடிப்படையில் கேட்கப்படும். இப்பயிற்சியில் கீழ்கண்ட பாடங்கள் பயிற்றுவிக்கப்படும். முதல் பருவம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு பாடம் 1 கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும், பாடம் 2 கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள், பாடம் 3 நிதி கணக்கியல், பாடம் 4 கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம், பாடம் 5 கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான பாட விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது பருவத்திற்கான பாடம், செகண்ட் செமஸ்டருக்கான பாட விவரங்கள்: பாடம் 6 கூட்டுறவு தணிக்கை, பாடம் 7 கூட்டுறவு வங்கியல், பாடம் 8 நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும், பாடம் 9 கடன் சார்பற்ற கூட்டுறவுகள், பாடம் 10 செய்முறை பயிற்சி, கள ஆய்வு, திட்ட அறிக்கை தயார் செய்தல். இவ்வாறு 2 செமஸ்டருக்கான பாட விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பி இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி தேர்வு முறை மற்றும் தகுதி விவரங்கள் கொடுத்திருப்பாங்க. இறுதி தேர்வில் ஒவ்வொரு பாடத்திலும் 40% மதிப்பெண் பெற வேண்டும். பாடம் 1 பாடம் 9 எழுத்து தேர்வு 30 மதிப்பெண்கள் பிளஸ் அகமதிப்பீடு 10 மதிப்பெண்கள், மொத்தமாக 40 மதிப்பெண்கள். பாடம் 10 எழுத்து தேர்வு 20 மதிப்பெண்கள் பிளஸ் அகமதிப்பீடு 10 மதிப்பெண்கள் பிளஸ் களப்பயிற்சி 10 மதிப்பெண்கள், மொத்தமாக 40 மதிப்பெண்கள். வகுப்பு வாரியான தகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. 40 முதல் 59% மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் 2ஆம் வகுப்பு எனவும், 60 முதல் 74% மதிப்பெண் பெற்றவர்கள் முதல் வகுப்பு எனவும், 75% மேல் மதிப்பெண் பெற்றவர்கள் சிறப்பு நிலை எனவும் கருதப்படுவார்கள். மேலாண்மை நிலைய ஒழுங்குமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பயிற்சி நிலையத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிற்சியாளர்கள் பயிற்சி நிலையத்தின் சட்டம், விதிகள் மற்றும் ஒழுக்க கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். வருகை பதிவு, விடுப்பு எடுத்தல் மற்றும் பயிற்சி நிலைய தேர்வுகள் சம்பந்தமாக பயிற்சி நிலைய சட்ட திட்டங்களுக்கு பயிற்சியாளர்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். பயிற்சி நிலையத்தின் சட்ட திட்டங்களை மீறி நடக்கும் பயிற்சியாளர்கள் எவ்வித முன்னறிவிப்புமின்றி பயிற்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள். பயிற்சிக்கான விண்ணப்பம் அனுப்பும் முறை: விண்ணப்பங்களை www.tncu.tn.gov.in வழியாக மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். 8/6/2026 முதல் 20/7/2026 வரை விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக சமர்ப்பிக்கலாம். தேவையான சான்றிதழ்கள்: 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், மாற்றுச் சான்றிதழ், சாதி சான்றிதழ். விண்ணப்பத்தில் டிஜிட்டல் சிக்னேச்சர் மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இணைக்கப்பட வேண்டும். கட்டணம் செலுத்தப்படாவிட்டால் பேமெண்ட் ஃபெயிலியர் பட்டன் மூலம் மீண்டும் செலுத்தலாம். தேவையான சான்றிதழ்கள் மீண்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். இணையதளத்தின் வழியாக விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு மேலாண்மை நிலையத்திற்கு 8/6/2026 முதல் 20/7/2026 வரை விண்ணப்பிக்கலாம். அதன் பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விவரம் கொடுத்திருக்காங்க. தேதி விவரங்கள், விண்ணப்பிக்கும் காலம், சேர்க்கைக்கு தகுதியான பயிற்சியாளர்கள் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடும் நாள் 22/7/2026. பயிற்சியாளர்கள் சேர்க்கைக்கு சான்றிதழ் சரிபார்த்து சேர்க்கை மேற்கொள்ளும் நாள் 22/7/2026 முதல் 31/7/2026 வரை. பயிற்சி துவங்கும் நாள் 3/8/2026. விண்ணப்பங்கள் மேற்கூறிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தக்க சான்று நகல்கள் இணைக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அவை நிராகரிக்கப்படும். கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி தமிழில் மட்டுமே பயிற்றுவிக்கப்படும். பயிற்சிக்கான தேர்வுகளை தமிழில் மட்டுமே எழுத வேண்டும். கொள்குறி வினா அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்படும். விண்ணப்பதாரர்கள் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான எமிக்ஸ் நம்பர் +2 சான்றிதழில் உள்ளபடி அல்லது கல்லூரி பட்டப்படிப்பு முடித்திருப்பின் எமிக்ஸ் நம்பர் கல்லூரி சான்றிதழில் உள்ளபடி விண்ணப்பத்தில் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும். கடைசியாக இந்த நிபந்தனைகளை எல்லாம் ஏற்கிறேன், அக்ரி அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார் த 2026-2027 டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ரெகுலர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ் கேட்கறாங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க, ஏஜ் என்டர் பண்ணிக்கோங்க, மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஆப்ஷனலா கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர், எமிக்ஸ் நம்பர் அல்லது உமிக்ஸ் நம்பர், இமெயில் ஐடி, பேரண்ட் கார்டியன் நேம், நேஷனாலிட்டி, ரிலிஜன் போன்ற பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக என்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. டோர் நம்பர், சிட்டி, ஸ்டேட், ஸ்ட்ரீட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு போன்ற விவரங்களை பூர்த்தி செய்து
அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் தொடர்பு முகவரியை கேட்டிருக்காங்க. தொடர்பு முகவரியும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமா இருந்துச்சுன்னா இஃப் பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் as கம்யூனிகேஷன் அட்ரஸ் டிக் திஸ் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. சப்காஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்தா do you belong to differently abled district widow ex-serviceman கேட்டகரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. எஸ் என்றால் அதற்கான சான்றிதழ் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஸ்பெஷல் கேட்டகரிக்காக விண்ணப்பிக்க கூடியவங்க இதுல தகுதியான காலங்களை பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா கல்வி தகுதி விவரங்கள் கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், சர்டிபிகேட் நம்பர், நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், இயர் ஆஃப் பாசிங், டோட்டல் மார்க்ஸ், பெர்சன்டேஜ், அப்லோட் மார்க் ஷீட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு, டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இந்த மாதிரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், சர்டிபிகேட் நம்பர், நேம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக உங்க கல்வி தகுதி விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். சான்றிதழ்கள் எல்லாமே இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதன் பிறகு சூஸ் ஐசிஎம் கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள 29 ஐசிஎம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நிலையங்கள் 29 தமிழ்நாட்டில் உள்ளது. அதில் உங்களுக்கு அருகாமையில் உள்ள அல்லது உங்கள் மாவட்டத்தில் உள்ள அல்லது வேறு எந்த கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனம் உங்களுக்கு விருப்பமோ அந்த கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தின் பெயரை இங்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நிறுவனங்களின் முகவரி விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக திருப்பி இந்த பேஜ்ல நீங்க வந்தீங்கன்னா சேவைகள் அப்படிங்கிற ஆப்ஷன்ல மண்டல வாரியாக மேலாண்மை நிலையங்கள் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஐசிஎம் லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. ஐசிஎம் ரீஜன் லிஸ்ட் அதாவது மண்டல வாரியாக கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையங்களின் முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ரீஜன் லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. இதுல உங்க மாவட்டத்தில் உள்ள அல்லது உங்களுக்கு அருகாமையில் உள்ள அல்லது உங்களுக்கு விருப்பமான கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தின் பேரை இங்கே கிளிக் செய்தால் இதில் முகவரி விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். கம்யூனிகேஷன் போன் நம்பர் கொடுத்திருப்பாங்க, மொபைல் நம்பர் கொடுத்திருப்பாங்க, இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்திருப்பாங்க. 29 கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையங்களின் பெயர் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையானவர்கள் தெரிந்து கொள்ளலாம். கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையங்களின் பெயரை இங்கே தேர்ந்தெடுத்து டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த டிக்ளரேஷனை ரீட் பண்ணி செக் பாக்ஸ்ல எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பேரண்ட் கார்டியன் டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. அதையும் ரீட் பண்ணி பேமெண்ட் டீடைல் கொடுத்திருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 100 இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். அப்புறமா அப்லோட் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. அப்லோட் யுவர் போட்டோ ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி பிஎன்ஜி ஃபார்மேட்ல 50 KB குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்லோட் யுவர் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. உங்க சிக்னேச்சர் 20 KB குள்ளாடி ஜேபிஇஜி ஃபார்மேட்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அப்லோட் யுவர் பேரண்ட் ஆர் கார்டியன் சிக்னேச்சர் இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா உங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே உங்களுக்கான விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. அது மட்டும் இல்ல இந்த பேஜ்ல நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸ்டூடெண்ட் லாகின் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி உங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணி சைன் இன் டு போர்ட்டல் கொடுத்தீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க தெரிந்து கொள்ளலாம். இங்க ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி சப்மிட்டட் an application, track your application status or complete a pending payment below அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல ஸ்டூடெண்ட் லாகின் ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி உங்க விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தலாம். உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு உங்களது விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களுக்கு கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையங்களில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்படும். தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் நேரடியாக கூட்டுறவு மேலாண்மை நிறுவனங்களில் உங்கள் சான்றிதழ்களை சமர்ப்பித்து சேர்க்கை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் கீழ் செயல்படுகின்ற கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையங்களில் 2026-2027 கல்வியாண்டிற்கான கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.